அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணுறது, வண்டியை கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். இந்த சக்ஸஸை வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இல்லில் வந்து ஓட்ட முடியும். எஸ் சார், மறுபடியும் ஒரு பெண்டு வரும் சார், முன்னாடி காமிங்க. ஏன்னா சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை இந்த இடத்துல. ஸோ அன்விசிபிலிட்டி. செகண்ட் கியரில் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா செகண்ட் கியரில் ஓட்டுறதுனால மட்டுமே தான் ஓட்ட முடியும். மறுபடியும் வந்து ஒரு ஏர்பின் பெண்டு இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து இதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்என் கொடுக்குறேன். மலை சரிவுகள் நிறைய இருந்திருக்கு இந்த இடத்துல. அங்கங்கே பாறைகள் சரிஞ்சிருக்கு. ஆர்என் கம்ப்ளீட்டாக ஆர்என் கொடுக்கணும். சுத்தமாகவே விசிபிலிட்டி இல்லை இந்த இடத்துலலாம். ஸோ முன்னாடி காமிங்க சார், விசிபிலிட்டி எப்படி கம்மியாக இருக்குன்றதை பார்க்குற காமிங்க அவங்களுக்கு. இந்த இடத்துலலாம் நம்ம கம்ப்ளீட்டாக ஆர்என் கொடுக்குறோம். ஏன்னா ஆர்என் கொடுக்காமல் ஓட்ட முடியாதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கியரில், ஏன்னா ஃபஸ்ட்டு கியரில் தான் ஏற்றணும். ஃபஸ்ட்டு கியரில் தான் ஏற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா சம்டைம்ஸில் ஃபஸ்ட்டு கியரில் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் கியரில் ஏற்றணும். செகண்ட் கியரில் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தேர்ட் கியர் போட்டு ஏற்றணும். ஏன்னா தேர்ட் கியரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டு அப்பு இல்லையில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஏற்றினா தான் ஏறும். ஏன்னா வந்து உங்களுக்கு இல்லைனா வந்து ஏறாது. அது செகண்ட் கியரில் ஏறும், பட் ஆனால் செகண்ட் கியர்லேயே ஏற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ டக்கு நம்ம தேர்ட் கியரும் வந்து போட வேண்டியிருக்கும். ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் வாய்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ மறுபடியும் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், ஆர்என் கொடுத்துக்கிட்டே ஓட்டுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ஆர்என் ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டண்டான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்என் தான். ஸோ ஆர்என் வந்து நல்லாவே கொடுக்கணுங்கிறது தான் இங்கே அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஏன்னா விசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஆர்என் ரொம்ப மஸ்ட்டு. ஆர்என் கொடுத்து ஓட்டுங்க. ஏன்னா ஆர்என் கொடுக்காமல் ஓட்டாதீங்க. மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெண்டு வருது. ஸோ இந்த பெண்டில் ஆப்போசிட்டில் வண்டியும் வருது. அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டோம். ஸோ வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் தென் நம்ம வந்து மறுபடியும் இந்த பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏலகிரி ஹில் ஸ்டேஷனு சாருக்கு மதுரையிலேருந்து வந்து நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ எப்படி சார் இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க சார். இப்போ நீங்கள் போகிறது அதே மாதிரி நானும் ஓட்டணும் சார், அதான் என்னோட ஆசை சார். கண்டிப்பாக ஓட்டுவீங்க சார். நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணுறீங்க சார், அதனாடி நிச்சயம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். சூப்பராக பண்ணிடலாம் சார். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க தான் சார் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸே வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், நீங்கள் வந்து இந்த இடத்துலலாம் ஒரே ஃபுல்லாக மலை சரிவு. ரெண்டாவது தண்ணி பாருங்கள், எவ்வளோ ஒரு தண்ணி வந்து மழை பெஞ்சு வந்திருக்கு அப்படின்றத. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஏலகிரி ஹில் ஸ்டேஷனில் ஆஞ்சநேயர் குடியிருக்கிற இடம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் குடியிருக்கிற இடத்துல நீங்கள் பாருங்கள், ஆப்போசிட்டில் வண்டி வந்தது நம்ம டைரெக்ஷனில் என்ன பார்க்க ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது நம்ம டைரெக்ஷனில் கரெக்டாக நம்ம திருப்பினதுனால மட்டுமே இப்போ வந்து இந்த இடத்துல ஈஸியாக திருப்பி வந்த முடிஞ்சுது. பார்த்தீங்களா சார்? நம்ம டைரெக்ஷனில் கரெக்டாக திரும்பினதுனால மட்டுமே நம்மளால் இந்த இல்லில் ஏற முடிஞ்சுது. இல்லைனா இந்த இல்லில் ஏறி இருக்க முடியாது, கஷ்டம் சார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷன்ஸை எப்போவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம லைனில் கரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ணால் மட்டுமே நம்மளால் அப்பு இல்லை ஏற முடியும். ஸோ நீங்கள் பாருங்கள் வியூவர்ஸ், இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக சாருக்கு கைட் பண்ணி எப்படி சார், எப்படி எந்த அளவுக்கு பக்காவாக உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா? புரியுது சார், பக்காவாக புரியுது சார் எனக்கு. ஓகே சூப்பர் சார், மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் சார். ஆமாம் சார், ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு, பர்ஃபெக்டான ஹாப்பி சார். கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு மூமெண்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா வண்டியோட அந்த கண்ட்ரோலு, ரெண்டாவது வந்து எப்படி வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் வண்டியை ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சென்னை சார், ஹில் ஸ்டேஷன் வந்தோம். ஆமாம், போட்டுருக்காரு. தேங்க்யூ சார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, போலீஸ் வந்து கேட்டார் எங்கே வந்திருக்கீங்க. ஏன்னா அவர் பார்ப்பார் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் யாராவது பண்ணுறாங்களா, இல்லை எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு கேட்டார். பட் வந்து அது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒரு டைப்பில் வருவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கடமையை கரெக்டாக செஞ்சார். எங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணல. பட் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு, எங்கே வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். சும்மா சுற்றி பார்க்க வந்தோம் சார் சென்னையிலேருந்து அப்படின்னு சொன்னோம். சரி தான், ஃபைன், ஓகே, சேஃபாக போயிட்டு வாங்க அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும்.
ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷனில் ஓட்டும்போது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க செக் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ மலை மேலே வந்தாச்சு. ஏலகிரியோட ஹில்லில் இருக்கோம் நாங்கள் இப்போது. இங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு லொக்கேஷனில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு வரணும், நிறைய விஷயங்கள் சுற்றி பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ் வாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன், அதாவது வண்டியோட அந்த கண்ட்ரோலு எப்படி வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. ஸோ எஸ், எப்படி சார் இருந்தது? எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி சார். ஓகே, சூப்பர், ஹாப்பி. ஸோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம மேலே வரைக்கும் வந்திருக்கோம். ஆமாம் சார். ஸோ இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுதுன்னு பார்த்துட்டு, ஏன்னா அப்பீல் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. சூப்பர் வியூவர்ஸ், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன், அதுவும் ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து எப்படி வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணுறது, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சென்னை கார் ட்ரைனர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.